வணக்கம். மென் செய்திகள். மதுரை மாவட்டம் மேற்கு ஒன்றியம் தேனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கட்டப்புலி கிராமத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 194 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் பணிகளை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் துவக்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் 400 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் முதற்கட்டமாக 72 மாற்றுத்திறனாளிகள், 37 திருநங்கைகள், 85 வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நபர்கள் என மொத்தம் 194 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் வழங்கி கட்டிடப் பணிக்கான பூமி பூஜையை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், 400 வீடுகள் இந்த பகுதியில் கட்டப்பட உள்ளன என்றும், முதற்கட்டமாக 194 நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணியை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இது திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் அவர்களின் கனவு இல்லமாகும். வாடிப்பட்டி நெடுஞ்சாலையில் ஒரு சிறிய நகரத்தை உருவாக்கும் முயற்சி என்றும், இது சோழவந்தான் தொகுதிக்கு ஒரு வரப்பிரசாதம் ஆகும் என்றும், இங்கு குடிதண்ணீர், மின்சாரம், பொழுதுபோக்கு பூங்கா உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் தரமான முறையில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது என்றும், இதன் மூலம் அனைத்து பயனாளிகளின் இல்லங்களிலும் விளக்கை ஏற்றி வைத்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றும், இப்பணிகள் 6 மாத காலத்தில் வீடுகள் கட்டி முடிக்கப்பட உள்ளது என்றும், கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர். மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.